இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, கடந்த அமாவாசை அன்று நம்முடைய பிரபஞ்ச பீடத்தில் நடைபெற்ற பிருத்தியங்கரா தேவி நிகும்பல யாகம் மிக பிரமாண்டமான முறையில் நிகழ்ந்து அனைவரையும் வியப்பிற்கு உள்ளாக்கி இருக்கிறது. சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர ராமானந்த குருபர அடிகளார் அவர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ஆதீனங்கள், பீடாதிபதிகள், அருளாளர்கள் கலந்து கொண்டு மேன்மை செய்தார்கள். இறை அருளாளர் வேலூர் இப்ராஹிம் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டார்கள். முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய சேமா வேலுசாமி அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். ஏராளமான அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், அருளாளர்கள், அன்பர்கள் கலந்து கொண்டு இந்த மகா வேள்வியை சிறப்பு செய்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்த வேள்வியிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வானது பலரையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த நிகழ்வு நம்மை கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த பிருத்தியங்கரா தேவி நிகும்பல மகா யாகத்தில் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களினுடைய படத்தையும், மாண்புமிகு மோடிஜி அவர்களினுடைய படத்தையும், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களினுடைய படத்தையும் பிரதிஷ்டை செய்து, முதல்வா போற்றி, மூலவா போற்றி என்று அவர்களுக்கு வழிபாடு ஆராதனை செய்து அந்த மகா யாகத்திலே சமர்ப்பணம் செய்யப்பட்டது. இதை பார்த்தவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். இதை அறிந்தவர்கள் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நம்முடைய பாரத பிரதமர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், இறை வழிபாடுகள், சம்பிரதாயங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவருக்கான ஆராதனை செய்ததை கூட நாங்கள் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடவுள் நம்பிக்கையே இல்லாத தமிழக முதல்வர் அவர்களினுடைய படத்தை வைத்து ஆராதனை செய்து சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்களே, இதை எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை இந்த நிகழ்வு பற்றி. இது எத்தகைய ஆன்மீகம்? நீங்கள் இதை எப்படி செய்யலாம் என்று பலரும் கேள்விக்கணைகளால் துளைத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அதையும் கடந்து நீங்கள் தமிழகத்தினுடைய ஆளும் கட்சிக்கு அடிமையாகிவிட்டீர்களா, அவர்களை அடிவருடைய ஸ்துதிபாடுவதற்குத்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறீர்களா என்று கூட கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நாம் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நம்மை பற்றி அறிந்தவர்கள், நம்மை பற்றி உணர்ந்தவர்கள், நாம் எத்தகைய பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை முழுமையாக அறிந்தவர்கள், எந்த ஒரு வீழ்ச்சிக்கும், எந்த ஒரு அடிபடிதலுக்கும், எந்த ஒரு மாயைக்கும் ஆளாகக்கூடிய ஆன்மா இது அல்ல என்பதை அவர்கள் அறிவார்கள். அதே சமயத்தில் இந்த பிருத்தியங்கரா தேவியினுடைய நிகும்பல மகாயாகம் நாம் முடிவு செய்து நடத்தப்பட்டதல்ல.
அது ஈசனினுடைய ஆணை. அந்த ஆணையை செயல்படுத்துகிற கருவியாக நாம் செயலாற்றி இருக்கிறோம். காஷ்மீரத்திலே நடந்த அந்த துயர சம்பவத்திற்கு பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். நம்முடைய இராணுவம் பலம் பெற வேண்டும், நம்முடைய தேசம் வலிமை பெற வேண்டும், நம்முடைய அரசு உறுதி பெற வேண்டும். இந்த சமுதாயத்தில் போர்களற்ற, இந்த உலகத்தில் போர்களற்ற உலகம், போர்களற்ற சகாப்தம் உருவாக வேண்டும் என்பதற்காக அதை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த யாகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்குமான ஆராதனை வழிபாடு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்பது ஈசனுடைய செய்தியாக இருந்தது. ஏன் ஈசன் அந்த செய்தியை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தில் போர்களற்ற உலகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால், இந்த அனைத்து தேசங்களும் அமைதியும் ஆனந்தமுமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அறம் சார்ந்த அரசுகள் உலகம் முழுவதும் உருவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் 1000 விமர்சனங்கள் செய்யப்பட்டாலும், 1000 கேள்விகள் எழுப்பப்பட்டாலும், ஒரு தேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வதும், அந்த தேசத்திலே இருக்கக்கூடியவர்கள் செயலாற்றி கொண்டிருப்பதற்குமான பாதுகாப்பையும் வாய்ப்பையும் தந்து கொண்டிருப்பது அரசுகள்தான் என்பதை எவரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் அரசுகள் தான் தீர்மானிக்கிறது. அரசுகளின் மூலமாகத்தான் மக்களினுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு துறவி மண்ணிலே வாழ வேண்டும் என்று சொன்னாலும் கூட, ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்கள் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த அரசு அவசியமாக இருக்கிறது. ஒரு துறவி என்பவனுக்கு மன்னனும் ஒரு தூசு போன்றவன், துறவிக்கு வேந்தனும் துரும்பு. யாமார்க்கும் குடியல்லோம் யமனை அஞ்சோம் என்று செயல்படுகிறவன் தான் துறவியினுடைய இலக்கணமாக இருக்க முடியும். துறவிக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. எவரையும் வீழ்த்த வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களுக்கு உட்பட்டவன் துறவி அல்ல. மனித குலம் முழுவதும், இந்த மானுடம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் அறம் சார்ந்த வாழ்க்கையில் மாண்பு பெற வேண்டும் என்பதற்காக செயலாற்றுகிறவனும், அதற்கான வழிகாட்டுகிற செயலை செய்கிறவனும் தான் உண்மையான ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கான, முழுமையை எட்டுவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிற துறவியாக இருக்க முடியும். அந்த துறவியினுடைய இலக்கணத்தில் ஒரு அணுவளவாவது நாம் அதை ஏற்றுக்கொண்டு செயலாற்றுகின்றவர்களாக இருக்கிறோம் என்பது ஈசனினுடைய அருளாக இருக்கிறது. தற்பொழுது இந்த நிகும்பல யாகத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் இறைவனாக பாவித்து அவர்களுக்கு ஆராதனை வழிபாடு செய்து இந்த யாகத்திலே சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன ஆகும், என்ன நிகழும் என்பதை ஈசன் தெரிவித்திருக்கிறான். மக்கள் அனைவரும் நம்முடைய ஆளுகிறவர்களை, மன்னர்களை இறைவனாக போற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு ஆசிரியர் கடவுளாக இருக்கிறார். பணி செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய நிர்வாகமும் அந்த நிறுவனமும் கடவுளாக இருக்கிறது.
ஒரு நாட்டிலே தேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசன் மன்னன் கடவுளாக இருக்கிறான். இதைத்தான் நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் தீர்க்கமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள், தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நம்மை ஆளுகிறவர்கள் மக்களை எல்லாம் கடவுளாக எண்ணி அந்த கடவுளுக்கு தொண்டு செய்கிற கடவுளாக இறை உணர்வோடு இறைவனாக இருந்து செயலாற்றுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி மக்களுக்கு இறைவனாக இருந்து செயல்படுகிறவர்கள்தான் உண்மையான மன்னர்களாக இருக்க முடியும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவர்களாக மக்கள் பசிப்பிணி இல்லாமல், நோய்ப்பிணி இல்லாமல், எந்த துன்பங்களும் இல்லாமல், திருட்டு பயங்கள் இல்லாமல், அச்சமில்லாமல், அமைதியோடும் ஆனந்தத்தோடும் பாதுகாப்போடும் ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய குடிமக்கள் அத்துணை பேரும் வாழுவதற்கான அனைத்து செயலையும் செய்து பாதுகாப்பையும் அரசாட்சியும் தர வேண்டியது ஆளுகின்ற மன்னனினுடைய கடமை. அதுதான் அந்த இறை கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இறைவர்களாக இருந்து அறம் சார்ந்த அரசியலும் அறம் சார்ந்த அரசும் இந்த மண்ணில் நிலை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை இன்றைக்கு ஆளுகின்றவர்களாக, ஆளுகின்ற மன்னர்களாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களும், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் பாரத தேசத்தினுடைய முடிசூடா மன்னனாக விளங்குகிற உலகத்தையே எச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய, உலகத்திற்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தினுடைய மூலவராக இறைவனாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களும் இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் நிலை பெறுவதற்கான செயல்பாட்டை துவக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களின் மூலமாக, முதல்வர் அவர்களின் மூலமாகவும் பாரத பிரதமர் அவர்களின் மூலமாகவும் இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் விதைக்கப்படுவதற்கான செயல் 48 வாரங்களிலே நிகழ இருக்கிறது என்பதுதான் இறை செய்தியாக இருக்கிறது. அது எப்படி நிகழும்? நம்முடைய ஆட்சியாளர்கள் அதற்கான சட்டங்களை, திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்த போகிறார்களா? அல்லது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தேர்தலிலே போட்டியிடுகிறவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காக, மனித குலத்திற்காக தியாகம் செய்து கொண்டு தொண்டாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்து கொண்டு அதை நிரூபணம் செய்கிறவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும். அப்படிப்பட்ட தர்மத்திற்கான மனிதர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட்டு வாக்கு கேட்கின்ற வாய்ப்பை பெற முடியும் என்கிற நிலைமையை இந்த மக்கள் சமுதாயம் உருவாக்கப் போகிறதா என்பதெல்லாம் யாவறியோம். ஆனால் இறை செய்தி 48 மாதங்களில் அறம் சார்ந்த அரசியலுக்கான விதை இந்த மண்ணிலே தூவப்பட இருக்கிறது, செயல் துவங்கப்பட இருக்கிறது என்கிற செய்தியை தந்திருக்கிறது. அந்த இறை செய்தியை நிதர்சனமாக்குகிற பாதையிலே நாம் பயணிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த மண்ணிலே துஷ்ட சக்திகள் எல்லாம் அழிக்கப்பட இருக்கிறது. அரசியலிலே இருந்து அநீதி செய்கிறவர்கள், தவறு செய்கிறவர்கள், ஊழல் செய்கிறவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கின்றவர்கள் எல்லாம் காணாமல் போக இருக்கிறார்கள். அறம் சார்ந்த மனிதர்கள் மட்டுமே அறம் சார்ந்த அரசியலிலும் அறம் சார்ந்த அரசிலும் நிலை பெற்று இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசு மலரப்போகிறது, அறம் சார்ந்த அரசு உருவாகப் போகிறது. இந்த விதை இந்த தேசம் முழுவதும் பரவி, இந்த உலகம் முழுவதும் பரவி, உலகம் முழுவதும் அறம் சார்ந்த அரசுகள் உருவாகப் போகிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும்
அறம் சார்ந்த வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்றவர்களாக, அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டவர்களாக, சமாதானத்தோடும் அமைதியோடும் இணக்கத்தோடும் அன்பும் கருணையுமாக வாழுகிற ஒரு புது யுகம் இந்த மண்ணிலே பிறக்க இருக்கிறது. அந்த பாதையில் பயணிப்பதற்கு அனைவரும் தயாராகுங்கள் என்பதுதான் இறைவனினுடைய செய்தியாக இருக்கிறது. அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.